தற்கொலை செஞ்சுக்கிட்ட சுபாஷினியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இது தற்கொலையா, கொலையா அப்படிங்கிற இப்போ ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய காசிப்பா இருக்கட்டும், கிசுகிசுவா இருக்கட்டும், டெய்லி அப்டேட்ஸ், ஹிடன் ஸ்டோரி இது எல்லாத்தையுமே உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, வீடியோ ஸ்டார்ட்டிங்கில ஒரு 6 செகண்டுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும். வீடியோவுக்கு மேலேயே. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறையா ப்ராடக்ட் ஆஃபர்ல போயிட்டுருக்கு. அதில உங்களுக்கு அவசியம், அத்தியாவசியம் ஏதாவது தேவை இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி வந்து விட்டுருங்க. ரைட். இப்ப இந்த வீடியோவுல அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். சுபாஷினி போரூர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு வந்த பெண்ணு. ஐயப்பந்தாங்கல்ல கயல் சீரியலுக்கான ஷூட்டிங் அவங்களுக்கு தொடர்ந்து அங்க தான் வந்து இருக்கும். மோஸ்ட்லி ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பந்தாங்கல், பூந்தமல்லி, ஈசிஆர் இந்த மாரி இடங்கள்ல தான் வந்து அதிகமா வந்து நடக்கும். இவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தா ஸ்ரீலங்கா. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே வந்தாங்க. அ அதாவது இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னே வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லலாம். நடிப்புல தீராத ஆர்வம், நடிச்சு அதுல வந்து பார்த்தோன்னா உச்சம் அடையணும் அப்படிங்கிற வந்து மோகம். அதில எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லாம, காம்ப்ரமைஸ் ஆகாம, அதுக்குன்னு தன்னை டெடிகேஷனா வந்து அர்ப்பணிச்சுட்டு, சோசியல் மீடியாவுல வந்து ஆக்டிவா வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான். சன் டிவில ஏகப்பட்ட சீரியல் வந்து போகுது. அதில 1000 எபிசோடுகள தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் எதுன்னு வந்து கேட்டா, கயல் அப்படிங்கிற சீரியல் தான். அந்த சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில இப்ப இவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க இறந்து போனது அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, இவங்க இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங்ல இருந்திருக்காங்க. இறந்து போறதுக்கு மொத நாள் நைட்டும் இவங்க அங்க இருக்கக்கூடிய டீம்ல எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, சோசியல் மீடியாவுல இறந்து போற நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஈவினிங் கூட அவங்க வந்து ஆக்டிவா போஸ்ட், ரீல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் சம்பவம் நடந்த அன்று இரவு தான் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே வீடியோ கால்ல பேசியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் தான் பிபின். பிபின் பெங்களூர்ல இருக்காரு. இவங்க இங்க சென்னையில வந்து போரூர்ல வந்திருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது வீடியோ கால் பேசியிருக்காங்க. வாக்குவாதம் அதிகமாயிருக்கு. அதுல வாக்குவாதம் அதிகமானதுல வார்த்தைகள் அதிகமா வந்து விட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து ட்ரிகர் ஆகி, ஒரு கட்டத்துல இவங்க ஒரு ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வந்து வைக்க, பிபின் வந்து விடாம இன்னொரு ஃபோனுக்கு வந்து கால் பண்ண, அந்த இதுல வந்து வீடியோ கால் பண்ணி என் ஃபோன அட்டெண்ட் பண்ணி என்கிட்ட பேசுடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல, அப்ப இன்னும் அவங்க வந்து ட்ரிகர் ஆக, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு வார்த்தைய வந்து விட்டுருக்காரு. "நீ அங்க நடிச்சது போகும், அதுவும் மத்தவங்க கூட படுத்து கிழிச்சது போகும்" அப்படிங்கிறது மாரியான வார்த்தைகள்லாம் இது பண்ணோனே, இவங்களும் வந்து ஃபக் ஆஃப் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபுல்லா வந்து டென்ஷன் ஆகி வந்து திட்டிட்டு, ஃபோனையும் வந்து போட்டு வந்து உடைச்சதா, அதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி வந்து போய் சூசைட் பண்ணதா தான் வந்து சொல்லப்படுது. இதுதான் நமக்கு வந்து கிடைச்ச வந்து தகவல். ஆனா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தூக்குல வந்து தொங்குனது மாரியான ஒரு பிம்பம் வந்து பார்த்தோன்னா வந்து விழுகுது. ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. ஏன்னா, தூக்குல தொங்குனா அந்த குரல் வளையம் வந்து உடைஞ்சிருக்கும் ஆக்சுவலா. அந்த தூக்குல தொங்குன வேகத்துக்கு அதுக்கும் அந்த தடங்கல் இதுபட்டு அந்த கழுத்தோட வந்து அந்த குரல் வந்து வளைய வந்து நெருங்கியிருக்கும், உடைஞ்சிருக்கும், இறுகியிருக்கும். ஆனா, இவங்களுக்கு அது அவ்வளவு தூரம் எதுவும் வந்து டேமேஜ் எல்லாம் வந்து ஆகல. ஸோ, அதில தான் வந்து எங்களுக்கு வந்து டவுட் வந்து வருது. ஒருவேளை இவங்க இறந்ததுக்கு அப்புறமும், அதாவது இவங்கள இல்லாட்டினா ஏதாச்சும் பிளான் பண்ணி மர்டர் பண்ணதுக்கு அப்புறமும், இத வந்து ஒரு தற்கொலை மாரி வந்து செட்டப் பண்றதுக்கு இப்படியான வந்து விஷயங்கள்லாம் நடந்துச்சா? அப்படிங்கிறது மாரியான ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம, சுபாசினி தரப்புல அவங்க அப்பா, அம்மா அதே மாரி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், இந்த கூட நடிக்கக்கூடிய நடிகர், நடிகைகள் இவங்கள்ட்ட எல்லாம் வந்து விசாரிக்கும்போது, சுபாஷினி அவ்வளவு கோழையான பொண்ணெல்லாம் இல்ல. அவ ரொம்ப ரொம்ப தைரியமான வந்து பொண்ணு. அவ இப்படி ஒரு முடிவ எடுத்திருப்பான்ங்கிறது எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய ஷாக்கிங். இப்போ வரைக்கும் நம்பவும் வந்து முடியல. அவ யாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாலும், வச்சுக்கிட்டாலும் அத விமர்சனம் வந்து பண்ணுவா. இவங்களுக்கெல்லாம் தைரியமே இல்லையா? ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்றாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இது கலைஞர் டிவில ஒளிபரப்பான கௌரிங்கிற சீரியல்ல இருக்கக்கூடிய ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த நடிகை நந்தினி வந்து அவங்க மன உளைச்சல் காரணமா வந்து இறந்தது கூட, ஏன் பிரச்சனைனா அவ லைஃப்ல எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும். எதுக்கு இப்படி சடனா வந்து முடிவு எடுக்குறாங்க? இப்படி முடிவெடுத்தா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சார்ட் அவுட் ஆயிடுமா? அப்படின்னு அவங்க ரொம்ப போல்டா வந்து பேசுனாங்க. அந்த பேச்சு எங்க எல்லாருக்குமே வந்து மோட்டிவேட்டா இருந்தது. ஆனா அப்படி வந்து மோட்டிவேட்டா வந்து இருந்த சுபாஷினி, இன்னைக்கு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்திய அதிகாலை வந்து கேட்டதுக்கு அப்புறமும், அந்த அதிர்ச்சியிலருந்து எங்க யாராலயுமே வந்து மீண்டு வர முடியல. ஸோ,
நடிகைகளுடைய வாழ்க்கையே வந்து சில நேரங்கள்ல சொல்ல முடியாத மர்மமாவே வந்து இருக்கு அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.